பிரம்மாண்டம் என்னன்னா 1994 கேரளாவில் கோட்டயம்ங்கிற மாவட்டத்தில் கஞ்சிக்குழிங்கிற இடத்துல வந்து இந்த மரம் வந்து 1994 வந்து விழுந்திருக்கு. இந்த 94 விழுந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மரத்தை எடுத்து பார்த்துருக்காங்க, ஆண்டு வளையத்தை செக் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வரலாறு கொண்டிருக்கு இந்த மரம். என்ன மாதிரியான வரலாறு கொண்டிருக்குன்னா, இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெயின்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஆண்டு வளையம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்போ வந்து இந்த மரம் வந்து இந்த காட்டுல உருவானது பாத்தீங்கன்னா 1542 அக்பர் பிறந்த வருடம். இப்போ இந்த மரம் பாத்தீங்கன்னா 1542 இந்த சைஸ்ல வளர்ந்துருக்கு. அடுத்த 50 வருஷத்துல வந்து இந்த சைஸ் 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம். இந்த 400 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பல வரலாறு இந்த மரம் பார்த்திருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுல இருந்து, சைனா வார்ல இருந்து, இந்தியா சுதந்திரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கு. இந்த மரம் வந்து இன்னொரு பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்கு. என்ன சாதனைன்னு பாத்தீங்கன்னா 1995 ஒரு கியூபிக் மீட்டர் 70,500 ரூபாய்க்கு வித்திருக்கு. ஒரு தேக்கு மரம் 70,500 ரூபாய்க்கு கேரளாவில் வந்து இன்ன வரையும் 1995 இருந்து 2022 வரையும் வித்ததா சரித்திரமே இல்லை. இந்த சாதனை இன்ன வரையுமே முறியடிக்க முடியல. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு கிட்டத்தட்ட 475 வருஷம் பழமையான ஒரு தேக்கு மரம் அது. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கு. இது பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கறதுக்கு பின்னாடிலாம் போய் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டம் கலந்து நமக்கு ஒரு பயமும் உருவாகுது. இதில் வந்து ஃபுல் வரலாறுமே கொடுத்துருக்குறாங்க. காந்தி பிறந்தது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இவ்வளோ உலகத்தில் நடந்த அவ்வளோ மாற்றங்களையும் இந்த மரம் வந்து சந்திச்சிருக்கு. 1994 விழுந்திருக்கு இந்த மரம். பொதுவாக நம்ம வந்து சிபிடி ட்ரீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. என்ன அப்படின்னா சிபிடி ட்ரீஸ்னால் கேண்டிடேட் ப்ளஸ் ட்ரீ. என்னென்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்கள். எப்படின்னா 35 வருஷம் கடந்த மரங்களை ஃபாரஸ்ட் உள்ளார தேடி பிடிச்சி, வெறும் 35 வருஷம்னா 35 வருஷம் மரங்கள் மட்டுமே கிடையாது, சரிங்களா? 70 வருஷம் 100 வருஷம் மரங்கள் கூட இருக்கும். அப்போ என்னென்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியாப்பட்ட மரங்களை தேர்வு பண்ணி அதில் வந்து ஒரு தகடு போட்டு அடித்து வச்சுருவாங்க, சிபிடி ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ அதுலேருந்து வர விதைகளை மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஆட்களை விட்டு கலெக்ட் பண்ண வைப்பாங்க. அப்படியாப்பட்ட கலெக்ட் பண்ணப்பட்ட விதைகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சீட் ஸ்டோர் சென்டருக்கு போயிடும். அங்கே போய் நம்ம கலெக்ட் பண்ணணும்.